எல்லா வகை தாவரங்களும் வெட்ட வெளியில் வளர்பவை. ஆனால் பசுமை குடில் என்பது விவசாயத்தில் புதிய வகை தொழில்நுட்பமாகும். கிட்டத்தட்ட ரோஜா மலரை போல இருக்கிறது இந்த பூ. ஆனால் இதை கொய்மலர் என்கிறார்கள். இவை பசுமை குடிலில் வளர்க்கப்படுகின்றன. வெளிச்சூழலால் பாதிக்கப்படாமல் வெப்பநிலை அல்லது ஈரப்பதத்தை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடியதாக கண்ணாடி அல்லது பிளாஸ்டிக்கை கொண்டு அமைக்கப்படும் கட்டிடங்கள் அல்லது அமைப்புகள் பசுமை குடில்கள் என்று அழைக்கப்படுகின்றன. நீலகிரி மாவட்டத்தில் பெரும்பாலும் தேயிலை விளைவிக்கப்பட்டு வந்த நிலையில் பசுமை குடிலில் கொய்மலர் சாகுபடியில் தற்போது ஆர்வம் காட்டி வருகின்றனர் விவசாயிகள். பசும் தேயிலைக்கு நிரந்தர விலை கிடைக்காததால் மாற்றுப் பயிரை தேடி வந்த விவசாயிகளுக்கு இந்த கொய்மலர் நல்ல லாபத்தை தருகிறது. நாங்கள் இந்த கார்னஸ்னா ஒரு 8 வகை பூ இருக்குது. அந்த 8 வகையில் மெயின் 8 கலர் இருக்குது. அதில் சூஸ் பண்ணி 4 கலர் போடுறோம். ஒயிட்டு, எல்லோ, ரெட்டு, வைலட்டு இந்த மாதிரி கலர் போடுறோம். கொய்மலரில் கார்னேஷன், ஜெர்பரா, லில்லியம்ஸ் ஆகிய வகைகள் இருக்கின்றன. கார்னேஷன் மலர் சாகுபடி செய்ய முதலீடு மிக குறைவு என்பதால் தற்போது ஏராளமான விவசாயிகள் இந்த மலர் சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த மலர் சாகுபடிக்கு அரசு தோட்டக்கலைத்துறை பசுமை குடில் அமைப்பதற்காக 50% மானியம் வழங்குகிறது. அதேபோல நாற்றுகளுக்கும் 50% மானியம் அளிக்கப்படுகிறது. நாற்றுகள் நடவு செய்த 120 நாட்களில் பூக்க தொடங்குகின்றன. இந்த செடிகளை நன்கு பராமரித்தால் 2 ஆண்டுகள் வரை பூக்கின்றன. பசுமை குடில் அமைக்கிறதுக்கு கவர்மெண்ட்லேருந்து 50% சப்சிடி தர்றாங்க. அந்த சப்சிடி கூட நம்ம பணத்தை போட்டு பசுமை குடில் அமைக்கணும். அதுக்கப்புறம் எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் பெட்டெல்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த நாற்றுக்கு 50% சப்சிடி தர்றாங்க. அது கூட நம்ம பணத்தை போட்டு நம்ம போடணும். போட்டதுக்கப்புறம் இதுக்கு நான் கலர் கார்னேஷனில் மெயினாக ஒரு 30-40 வகையான கலர் இருக்குது. அதில் மெயினாக ரெட்டு, ஒயிட்டு, எல்லோ ப்ளஸ் டபுள் கலர் எனி ஒன் கலர் போட்டால் கூட போதும். அது நல்லா மார்க்கெட்டில் எது மூவிங் ஆகுதோ அந்த கலர் பார்த்து சூஸ் பண்ணி நம்ம போடுறோம். போட்டால் நல்ல லாபகரமான ஒரு விவசாயம் இது. மிக குறைவான தண்ணீர் தேவை, மலர் ஒன்றுக்கு சராசரியாக ரூபாய் 6 கிடைப்பது, ஆண்டு முழுவதும் பூப்பது என கொய்மலர் சாகுபடி நல்ல லாபகரமாக இருக்கிறது. பெங்களூர் வியாபாரிகள் விவசாயிகளை நேரடியாக சந்தித்து பூக்களை பெற்றுச் செல்வதால் போக்குவரத்து செலவு கூட இல்லை என்பது விவசாயிகளின் கருத்தாக இருக்கிறது. தேயிலை உற்பத்தியில் பல்வேறு இடர்களை கண்ட விவசாயிகளுக்கு இந்த கொய்மலர் நிச்சயம் ஒரு வரப்பிரசாதம் தான்.